ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீமத் பகவத்கீதை அர்ஜுன விஷாத யோகத்தில் 8வது ஸ்லோகம். பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சயः அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சௌமதத்திர் ஜயத்ரதः. துரியோதன மகாராஜா போர்க்களத்தில் தன் பக்கத்துக்கு யார் யாரெல்லாம் யுத்தம் செய்ய வந்திருக்கா அப்படிங்கிறத துரோணர்கிட்ட பிரஸ்தாபிக்கிறார். பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச. கௌரவர்கள் யாருக்குமே துரியோதனன் உள்பட பீஷ்மர் யுத்தம் பண்ணுறதில் விருப்பமில்லை. கர்ணன் யுத்தத்துக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறா. கர்ணன் துடிதுடிப்பாக இருக்கான், அர்ஜுனனுக்கு நிகரானவன். ஆனால் துரோணர் பெரியவர், துரோணரை முன்னிட்டு கர்ணன் யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவா விருப்பம். அதனால் துரோணர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறார். பவான், நீங்கள் இருக்கிறீர்கள். பீஷ்மஹா, பீஷ்மாச்சாரியால் தாத்தா இருக்கா. கர்ணன் இருக்கான், மகாபலபராக்கிரமம் புரிந்தினவன். கிருபாச்சாரியார் இருக்கார், இவாளுடைய குருகுலத்தினுடைய குரு அவர். சமிதிஞ்சய, கிருபஸ்ச சமிதிஞ்சய, யுத்தத்தில் தோல்வியே காணாதவர் அப்படின்னு அர்த்தம். சமிதிஞ்சயா அப்படின்னு சொன்னால் அஸ்வத்தாமா பிரசித்தம், துரோணருடைய புத்திரன். விகர்ணஸ்ச, விகர்ணன் இருக்கான். தனித்து விகர்ணனை தன்னுடைய தம்பியை சொல்கிறதுக்கு காரணம், துரியோதனன் துஷாசனன் முதலிய 100 குழந்தைகள் காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும், அதில் துரியோதனனுடைய தம்பி தான் விகர்ணன். இந்த லிஸ்ட்டில் தனித்து விகர்ணனை சொல்கிறதுனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டால், விகர்ணன் அர்ஜுனனுக்கு நிகரான ஒரு வில்வித்தைக்காரன். அதனால் ஸ்பெசிஃபிக்காக விகர்ணனை சொல்கிறார். போர்க்களத்துக்கு இவா 100 பேர்லேயே தேர்ச்சி பெற்றவன் தான். சௌமதத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பூரிஸ்ரவஸ், சோமதத்தன்னு சொல்லக்கூடிய ராஜாவனுடைய பெயர் பூரிஸ்ரவஸுங்கிற ராஜா. அவர்தான் சௌமதத்தி. அதற்கப்புறம் ஜெயத்ரதா, ஜெயத்ரதன் பிரசித்தம், துரியோதனனுடைய மாப்பிள்ளை.